எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. தங்கம் ஒண்ணு ஆகாது, என் மேலதானே இருக்கீங்க, எப்படியும் நான் காப்பாத்திடுவோம் சரியா? இந்த மாதிரி நேரத்துல நம்ம காப்பாத்துறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ரெஸ்கியூ டீம் எல்லாம் வருவாங்க. அவங்கள யாரும் வர மாதிரியே தெரியலையே. உள்ள இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? வெளியே போய் பார்த்தா தானே தெரியும். வெளியே இதை விட மழை அதிகமா இருக்கு. போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா என்ன பண்றது? அப்ப எல்லாரும் வாய முடிக்கிட்டு நில்லுங்க. ஐயோ, என் போன் தண்ணியில முழுகிடுச்சா என்னன்னு வேற தெரியல. அவன் உசுறு போற இதுல இருக்கிறான். பார்த்தா உனக்கு போன போற இதுதான் உனக்கு பிரச்சனையாடி. வாய மூடி நில்லுடி. உனக்கு என்ன தெரியும்? என் போன்ல எவ்வளவு விஷயம் இருக்குது. 13,000 ரூபாய் போனுக்கு இந்த ஆட்டம் கட்டுற. உங்க அப்பா 27 லட்சம் ரூபாய் வீடு போச்சேன்ட்டு அவர் வயிற்றுச்சல்ல கொட்டிக்கிட்டு இருக்காரு. நீ வேற வாய மூடி நில்லுடி. அம்மா நம்ம எல்லாம் பொழைப்போம் அம்மா. இங்க பாருங்கப்பா, நம்ம வாழ்வோமா சாவோமான்னு தெரியாது. ஆனா ஒருத்தர் விட்டு ஒருத்தர் மட்டும் போயிடக்கூடாதுப்பா. அப்படி ஏதாவது ஒண்ணுனா நம்ம எல்லாரும் மொத்தமா போயிடுவோம். சரிங்களா? 2 பிள்ளைங்களை பத்தி உங்களை காப்பாத்த முடியாதம்மா. ஏம்மா, நான் வாழ்ந்து முடிச்சு கட்டேன். நீங்க தான் வாழ வேண்டிய பிள்ளைங்க. எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல, நீங்க 2 பேரும் பொழைக்கணும். இல்லம்மா, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிம்மா? நீங்க இல்லைன்னா நாங்களும் உங்க கூடயே வந்துருவோம்மா. கடவுளே, எங்க மனக்குமுறையில உனக்கு கேட்கலையா? உன் மனசு என்ன கல்லா? எங்களை காப்பாத்துப்பா. என் பிள்ளைங்களை காப்பாத்தியா? என்னையே இது மழை இப்படி பிச்சுக்கிட்டு ஊத்துது. கொஞ்ச நேரமாவது நிக்கும்னு பார்த்தா இப்படி நிக்காம வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஆமா அமுதா, நம்ம எல்லாம் பொழைப்போமா என்னன்னு கூட தெரியல. எப்படியாவது நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். ஐயோ கடவுளே, எப்படியாவது எங்களை காப்பாத்தியா? எங்க கிட்ட வைக்கிறதுக்குன்னு ஒரு பொருளும் இல்ல. உசுரை மட்டும் கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரையாவது அனுப்பி எங்களை காப்பாத்துப்பா. அம்மா பசிக்குதும்மா. ஐயா சாப்பிடறதுக்கு எதுவும் இல்லையா? எங்கிட்டும் போக கூட முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்கையா, ரொம்ப பசிக்குதும்மா. ஐயோ புள்ள பசிக்குதுன்னு சொல்லுது. பசிக்கிறதுக்கு கூட நம்ம எதுவும் கொடுக்க முடியலையே. இப்ப யார் தான் நமக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஒண்ணும் விளங்கலையே. எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, வயிறெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கையா, யாராவது வருவாங்களான்னு பாப்போம். இல்லையா ஏதாவது மாடி வீடு எதுவும் இருந்துச்சுன்னா எப்படியாவது அவங்க கையில காலில் விழுந்தாவது உங்களை காப்பாத்துறேன். இருங்க, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. எங்க வாங்க போகலாம். ஐயா கடவுள் மதி சரியான நேரத்துல வந்து காப்பாத்துறீங்கய்யா. நீங்க நல்லா இருக்கணும். ஏமா சீக்கிரம் வாங்கம்மா, மழை அதிகமா இருக்கு. உங்களை எல்லாம் கூட்டிட்டு போகணும், சீக்கிரம் ஏறுங்க. இது போனா இன்னொன்னு வாங்கிக்கலாம்டா. எப்படியும் இந்த மழை அடிச்ச அடியில எத்தனையோ வண்டி பிச்சுக்கிட்டு போயிருக்கும். அதுல இருந்து ஒரு நல்ல டயரை உனக்கு வாங்கி தரேன். வாய முடிக்கிட்டு. பாத்து ஏறுங்க. கடவுளே, நம்ம உசுரை கூட காப்பாத்திக்குவோம். ஆனா இந்த வீடு என்ன ஆக போதோ தெரியலையே. மா யாரெல்லாம் இருக்கீங்க? வாங்கம்மா, உங்களை எல்லாம் காப்பாத்திட்டு போறதுக்கு ஆள் வந்திருக்கோம். ஐயா சாமி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, எங்களை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருங்க. உங்களுக்கு எம்பட்டு காசு வேணாலும் கூட தந்துடுறேன். என்னம்மா உங்களை மட்டும்? எல்லாத்தையும் தான் காப்பாத்துறதுக்கு வந்திருக்கோம். ஏங்க எங்களுக்கு மத்தவங்களாம் வந்து உட்காந்தா கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால ஒரு சீட்டுக்கு நாங்க 50,000 கூட கொடுத்துறோம். எப்படியாவது இந்த மழை தண்ணி இல்லாம கொஞ்சம் நல்ல சாப்பாடெல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஹோட்டல்ல கொண்டு போய் நிறுத்திடுறீங்களா? எதுக்குமா ஹோட்டலு? நானே கறி விருந்தே ஆக்கி கொடுத்துறேன், சாப்பிட்டு இரு. ஓ அது கூட பரவாயில்ல. சரி அப்படியே கூட பண்ணிருங்க. ஏமா வாய கிண்டாதமா, இல்ல வாய கிண்டாத சொல்லிவிட்டேன். வந்து ஏறுமா. இதுங்களை காப்பாத்த வந்து இதுங்க கிட்ட இருந்து நம்மள காப்பாத்த ஆள் வரணும் போலயே. ஏமா அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆள் இருக்காங்களாமா? வேற யாரையும் காப்பாத்த வேணாம், எங்களை மட்டும் காப்பாத்துங்க, அது போதும். எமாடி மாப்பிள்ளை வீடு இங்க தானே இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு சத்தம் போடு, அவங்களே வர சொல்லு. எப்படியாவது போயிடலாம் எல்லாரும். சரிப்பா. என்னம்மா எடுக்கிறதா என்ன? எப்ப ஒரு 2 நிமிஷம் இருப்பா, இந்த என் மாப்பிள்ளைய கூப்பிட்டுக்கிறோம். ரெஸ்கியூ டீம்ல வந்துருச்சா? இருங்க, வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் கூப்பிடுறேன். எல்லாத்தையும் கூட்டினா எல்லாரும் முழுகி அப்படியே போக வேண்டியதான். நீ மட்டும் வா. என்ன சொல்ற? நான் மட்டுமா? அப்ப என் குடும்பத்துல உள்ளவங்க? இங்க பாருங்க தம்பி, நம்ம உசுரை காப்பாத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல எல்லாம் உங்க குடும்பத்தை எத்தனை மொத்தமா கவுந்துரும். ஒருத்தரும் பழைக்க முடியாது. அவங்க எப்படியோ வரட்டும், நீங்க மட்டும் வாங்க போவோம். ரொம்ப நல்ல குடும்பம். எப்பா போயா, உன் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல, போ. என்னமா பேசுறீங்க? உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படி போவேன்னு நினைக்கிறீங்க?
என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? நம்மள வாழ முடிச்சிட்டோம், அவங்க வாழ வேண்டியவங்க. நான் ஒன்றும் போவேன்னு சொல்லலைங்க. போங்க, கூட்டிட்டு போங்க உங்க மாப்பிள்ளைய, நாங்க எப்படியோ பொழைச்சுக்கிறோம். அம்மா அப்படி பேசாதீங்கம்மா, உங்களை விட்டுலாம் போக முடியாது. ஏங்க இந்த போட்ல இதுக்கு மேல ஒருத்தர் தான் ஏத்த முடியும். யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணி வாங்க. ஐயா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. ஷோ, முதல்ல வண்டி எடுன்னு சொன்னேன். இவங்களையும் கூட்டிட்டு போகணுமா? ஏமா ஏற்கனவே இந்த போட்டுக்கு அந்த குடும்பத்துல இருந்து வரேன்றாங்க, நீங்களும் வரேன்றீங்க. ஒருத்தர் தாமா ஏத்திட்டு போக முடியும். யார் வரீங்கன்னு முடிவு பண்ணுங்க. அப்படிங்களா? சரி, அவங்களே கூட்டிட்டு போங்க. இல்லப்பா, அவங்களே கூட்டிட்டு போங்க. ஏங்க அவங்க வேணும்னு சொல்லிட்டாங்கங்க. எப்படியாவது எங்க அம்மாவை மட்டும் காப்பாத்துங்க. எங்களுக்கு அவங்கள விட்டா யாருமே இல்லை. நாங்க எப்படியோ அடுத்தடுத்து வர வண்டியில போய்க்கிறோம். அம்மாவை மட்டும் கூட்டிட்டு போங்கய்யா. சரி, ஒருத்தர் ஏறிக்கங்க, வாங்க. அம்மா நீங்க போங்கம்மா, நானும் தம்பி எப்படியாவது வந்துடுறோம்மா. இல்லம்மா, உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் போக மாட்டேன். போட எல்லாரும் போவோம். அம்மா எங்களுக்கு நீங்க தாம்மா முக்கியம். உங்களை விட எங்களுக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லம்மா. நீங்க போங்கம்மா. பாத்தியாப்பா, நான் உனக்காக பார்த்த குடும்பம். அந்த பொண்ணு தான் அது. எவ்வளோ தன்மையா பேசுது. அதுவும் அவங்க அம்மா முக்கியம்னு. ஆனா உன் வீட்டில் உள்ளவங்க சாவணும்னு நினைக்கிறாங்க. நாங்க இதுதானே நீ ஆசைப்பட்ட? சரிம்மா, நான் போறேன். இந்தாம்மா கையை பிடிச்சி ஏறு. இங்க இருங்க, நிறுத்துங்க முதல்ல. ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? இங்க பாருங்க, இந்த ஒண்ணு இல்லாததுங்க இந்த வண்டியில ஏறுங்க. இதுங்க கூடயே சேர்ந்துக்கிட்டு நாங்களும் வரணுமா? எங்களால வர முடியாது. ஒண்ணு அதுங்க போகட்டும், நாங்க எப்படியோ போறோம். ஏமா என்னம்மா இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஒருத்தர் ஏன் தொலைங்கம்மா முதல்ல. இல்லைங்க, நாங்க வரல. நீங்க எல்லாம் போங்க. வாங்கம்மா, நம்மளாம் போவோம். வாழ்வோ சாவோ எது வந்தாலும் பார்த்துடலாம். போங்க. கடவுளே பாவம். துரை, நீ வரியா இல்லையா? நான் வரல, நீங்க போங்க. மலையிலே கடந்து என்னமோ ஆகு. எப்பா, அவங்களாம் வரல, நீ வண்டியை எடு. சை, போய் இதுங்களை ஏத்தனேன் பாரு. உசுரை காப்பாத்தணும்னு தான் இந்த வேலைக்கு வந்தேன். இதுங்க உசுரெல்லாம் காப்பாத்துறதுக்குன்னா நான் இந்த வேலைக்கு வராமே இருந்திருப்பேன். ஏடி, உன் மாப்பிளைக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல தெரியுமா? என்னமா? இல்ல, அவன் உசுரை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா தப்புச்சான் பொழைச்சமான்னு போவமான்ட்டு இருக்கிறத விட்டுவிட்டு எங்க ஆத்தாவை கூட்டிட்டு போங்க, எங்க அம்மாவை கூட்டிட்டு போங்கன்னு இருக்காரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நம்ம உசுரை காப்பாத்திக்கணும். அதுங்களாம் வாழ்ந்து முடிச்ச கட்டைங்க. அதுங்க இனி வாழ்ந்தா என்ன, அப்படியே செத்தா என்ன? நம்ம கூட வந்திருந்தா இன்னும் உசுரை காப்பாத்திருக்கலாம்ல. ஓஹோ, இவளுக்குதான் பின்னாடி வர ஆளுகளா? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்காளுங்க? நானும் அதாம யோசிச்சேன். வரத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அம்மா குடும்பம் அம்மா குடும்பம்னு இப்படி எனக்கு எரிச்சலா இருக்கு தெரியுமா? ஏண்டி இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவரே இனிமே அவங்க அம்மா முக்கியமா நீ முக்கியமான்னு கேட்டா அவங்க அம்மா முக்கியம்னு உன்னைய தண்ணி தெளிச்சு விட்டுருவாரு. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கா சூதானமா இருந்து பொழைச்சுக்க. இல்லையா உன் நிலைமை அதோகதி தான். அடி ஆத்தி, எப்படி சொல்லி கொடுக்கறா பாரு பிள்ளைக்கு. இப்பயே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லி கொடுக்கறானே, கல்யாணம் எல்லாம் ஆச்சுன்னா அவ்வளவுதான், குடும்பத்தையே ரெண்டா பிரிச்சிருவாளுகடியோ. நானும் அதை முடிவு பண்ணிட்டேமா. கல்யாணம்னு தாலி மட்டும் கட்டிட்டாருன்னா தனி கொடுத்தனும் போயிருவோம். இங்க வந்து உன் குடும்பத்தோட எல்லாம் மல்லு கட்ட முடியாதுன்னு சொல்லிடுறேன். இல்லையா உங்க அப்பா உங்க அம்மா வெளியே அனுப்ப நம்ம இருப்போம். உனக்கு அவங்க முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்வாரு. அப்படி சொல்லிடு என் செல்ல புள்ள, என் தங்க புள்ள. ஏமா உன் ஊர் போறனையும் உன் வீட்டு போறனையும் எல்லாம் வேற எங்கிட்ட போய் பேசிக்கமா. அவன் உசுரை காப்பாத்திக்கிறதுக்கு இருப்பமா சாவமான் இருக்கான். இப்பதான் குடும்பத்தை பிரிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? வாய மூடிட்டு வாங்கம்மா, இல்லைன்னா இங்கே தள்ளி விட்டு போயிருவேன். தேவையா? வாய மூடிட்டு வாங்க ரெண்டு பேரும். அப்படி சொல்லியா? அப்படி சொல்லு. யோ பாத்தியா அவளுகளை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி குடும்பத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறாங்கன்னு. இங்க பாரு அமுதா, யாரோ என்ன கன்றாவியோ பேசிட்டு போட்டோம். நானே பல டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு என்னையா டென்ஷனு? ஒரு நிமிஷம் இரு. ஏங்க போட்டுக்காரரே. என்னங்க? போற வழியில அந்த மருந்து கடையில கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அட பாவி, நான் கூட இவன் என்னமோ வீடு எங்களையும் காப்பாத்த முடியலன்னு கவலையில இருந்தா மருந்து இவனையெல்லாம் அப்படி பிடிச்சி தள்ளி விட்டுலான்னு பாக்குறேன். என்னங்க உடம்பேத முடியலையா? இல்லங்க, அது சாப்பிட்டாதாங்க உடம்பே முடியும். அதுக்கு தான். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்கயா. உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை எல்லாமே நம்மளோட முதலுதவி பெட்டியில நம்ம ரெஸ்கியூ டீம் எல்லாம் வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே போனோன்னு நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? நல்ல மனுஷன் இவன் என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மனுஷரு நல்ல விதமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோ, அது இல்லங்க. போற வழியில அந்த மருந்து கடையில மட்டும் நிறுத்துங்க, நானே மருந்து வாங்கிக்கிறேன்.
ஏங்க இப்பெல்லாம் இந்த மலைக்கு எல்லா கடையும் மூடி இருக்குங்க. அதனால குடுக்கற மருந்து மாத்திரையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கம்முனு இருங்க. ஐயா அவன் ஒரு லூசுங்கய்யா. அவன் வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவன் பேச்ச கேட்காம நீங்க போங்கய்யா. என்னம்மா என்னது? ஐயா இவன் சரியான தண்ணி வண்டி, அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க இவன் உயிரை காப்பாத்துறதுக்கு மாத்திரை மருந்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவன் சரியான இவன்யா, நீங்க போங்கய்யா. எனக்கு உனக்கு என்ன? நீ வாயை மூடிக்கிட்டு வா, இல்லையா எட்டி உதச்சனா கீழே அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு போயிருவேன். உலகத்திலேயே இல்லாத பொண்ணு, உலகத்திலே இல்லாத குடும்பம்னு ஒரு குடும்பத்தை எடுத்திருக்க பாத்தியா? கட்டிக்க போறவன பெத்தவங்க முக்கியம் இல்லையா, அவங்க வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரியா. ஆனா கட்டிக்க போறவர் மட்டும் முக்கியமா, வண்டியில போகணுமா? எப்படியாப்பட்ட குடும்பம் இது? தேடி தேடி பொண்ணு எடுத்திருக்க. ஏன்பா என்னம்மா பேசிட்டு இருக்க? கம்முனு இரு. இப்பதான் பொண்ணு பார்த்தாச்சு, இப்ப போய் இப்படி பேசிட்டு இருந்தா அப்படி இல்லைங்க, பொண்ணு தான் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து நடக்க வேண்டியது எதையும் நம்ம பண்ணிடல. அதுக்கு முன்னாடியே இந்த மழை வந்து அந்த குடும்பத்தோட சுயரூபத்தை காட்டிருச்சுல்ல. இதுக்கப்புறமா அந்த பொண்ணு தான் வேணும்னா நம்ம என்ன பண்றது? நம்ம ஒதுங்கி நிக்கிறோம். அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா எனக்கே புரியலம்மா. நல்ல குடும்பம் தான். ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம்யா, ரொம்ப ரொம்ப நல்ல குடும்பம். அவங்க குடும்பம், அவங்களே வண்டியில் ஏத்துறதுக்கு தராதரம் பாக்குறாங்க. அப்படியாப்பட்டவங்க என் தங்கச்சியை எப்படி பார்ப்பாங்க? அதனால உன் குடும்பத்தோடயே நீ போய் சேர்ந்துக்க. நாங்க முக்கியம்னா எங்க கூட இரு, அவ்வளவுதான். அக்கா இப்போதைக்கு இதை பேசுறதுக்கான நேரம் இல்லக்கா. நம்மள காப்பாத்திக்கணும், அதுக்கு ஏதோ பண்ணணும்க்கா. ஏமா யாரெல்லாம் இருக்கீங்கம்மா? போட் வந்திருக்கு, வாங்க. போட்டு வந்துருச்சு, இன்னமும் இங்க நின்றுட்டு இருக்க வேணாம், வாங்க எல்லாரும் போலாம். ஊர்ல மழை வெள்ளம்ன்றாங்க. புள்ள பையெல்லாம் பேர எல்லாம் அங்கதான் இருக்குங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது. அந்த போன் போகுது. ஐயோ எடுக்கணுமே. இந்த நேரத்துல யார் போன் பண்றது? மாமியார். அத்தை என்னம்மா எங்க இருக்கீங்க? போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிற. அது ஏன் அத்தை கேக்குறீங்க? இங்க சரியான மழை வெள்ளம், வீடெல்லாம் முழுகி போச்சு அத்தை. நாங்களே என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம திக்கு திணறிக்கிட்டு இருக்கோம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? எல்லாரும் பாதுகாப்பா இருக்கீங்க தானே? என்னதத்த சொல்றது? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. போட்ல போய்கிட்டு இருக்கோம். போட்ல போய்கிட்டு இருக்கீங்களா? என்னம்மா எங்கம்மா போறீங்க? இந்த அரசாங்கத்துல இருந்து வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க அத்தை. அது அவங்க கூட போய்கிட்டு இருக்கோம். எம்மாடி பார்த்து சூதானமா இருங்கம்மா. நானும் பக்கத்துல இருந்திருக்கலாம். இப்ப நானும் அங்க இல்ல. என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு எனக்கு உயிரே இல்ல. நாங்கெல்லாம் இன்னைக்கு கிளம்புறோமா, வந்துடுறோம். ஐயோ அத்தை இங்கெல்லாம் சரியான வெள்ளம், எங்கிட்டும் போறதுக்கு கூட வழி இல்ல. அங்கங்க ரோடெல்லாம் உடஞ்சு கிடக்குதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்க வரலாம் வேணாம், அங்கேயே இருங்க சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்க வரலாம். இல்லம்மா என்னதான் இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்காம என்னால இருக்க முடியலையம்மா. அத்தை இந்த மாதிரி நேரத்துல நீங்க இங்க இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க எதுவும் பண்ண முடியாது. ஏதாவது பாத்துக்கிறோம், நீங்க பத்திரமா இருங்க சரிங்களா? வைக்கிறேன். சரிங்கம்மா சரி. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், யாருக்கும் எதுவும் ஆகாதுமா. அம்மா என்ன சொல்லுச்சு? பாவையா அழுகுறாங்க. அழுகிறதுக்கு என்ன? எங்க அம்மா சிரிச்சு சந்தோஷமால இருக்கணும். யோ வாயை மூடிக்கிட்டு இரியா, வாயை கலராத. இப்படி தண்ணியில நம்ம தான் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மா ஜாலியா இருக்கிறத விட்டுப்படி எதுக்கு அழுகுது? நீ வரல போய் சேர்ந்துருவியா என்னமோ அத்தா, வாயை மூடிட்டு போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோர் நிவேதா, மகிழினி, சஃபிகுல்லா ஹனி, பத்மினி வருகின்ற 23ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடவிருக்காங்க. சிவதக்ஷா 25ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடவிருக்காங்க. இன்று திருமண நாள் கொண்டாடுவோர் வாசு, கலா. இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.